அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு மிகுந்த உற்சாகத்தோடும் குதூகலத்தோடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் மிகுந்த தன்னம்பிக்கையோடு நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு நதி ஆர்ப்பரிப்போடு ஓடி அது நீர்வீழ்ச்சியாக விழுந்து மீண்டும் எழுந்து ஓடுவதைப் போல ஒரு உற்சாகத்தை தொண்டர்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. எங்களுடைய பொதுச் செயலாளர் 3 விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒன்று, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். அதிமுக தலைமையில தான் ஆட்சி அமையும். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். கூட்டணி தொடர்பாக எல்லா முடிவுகளையும் அவர் எடுப்பதற்கு இந்த பொதுக்குழு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. எனவே மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறோம். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய ஒன்லைன் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை அதிமுக பிரதிபலிக்கும். மக்கள் மனநிலை என்னன்னா, இந்த ஆட்சி பாதுகாப்பற்ற, யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி. யாருக்கும் பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பொதுமக்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கொலை, அரசு வழக்கறிஞர் கொலை, நீதிபதியே இப்பொழுது வேண்டாம்ங்கிற சொல்ற ஒரு நல்ல தீர்ப்பு வந்தா நீதி வென்றது, இல்லைன்னா உச்சி குடிமை மன்றம் நீதிபதி உங்களுக்கு வேண்டாதவராகி விடுவாரா? அப்படி நீதிபதிகளை அச்சுறுத்துகிற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. எனவே இந்த ஆட்சியை அகற்றிவிட்டு நல்லாட்சி அமையணும். நல்லாட்சி நாயகர் எடப்பாடியார் மட்டும்தான் மக்களுடைய நம்பிக்கை. அப்ப அதிமுகவுடைய மனதில் இருக்கிற ஒன்லைன் என்னன்னா, மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி என்பதுதான் அதிமுகவினுடைய ஒற்றை வரி, மனதில் எழுதப்பட்டிருக்கிற ஒற்றை வரியா இருக்கிறது. அதை வரும் தேர்தலில் நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம். திருப்பரங்குன்றம் தீர்ப்பு குறித்து ஏற்கனவே எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த அரசுடைய கையாளாகத்தனம், இந்த அரசுடைய கையாளத்தனம். ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது, தீர்ப்பு உடனே அப்பீல் போக வேண்டியதானே? ஏன்னா எதுல இது நியாயமா அது நியாயமா என்பதை பற்றி எங்களுக்கு அதுல நாங்க போக விரும்பல. ஆனா ஒரு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்து அந்த கள்ள மௌனத்தை 1ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வருது இல்லையா, 3ஆம் தேதி வரை அது கள்ள மௌனம் காத்ததனுடைய நோக்கம் என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த பொதுக்குழு பிளஸ் பொதுச் செயலாளருடைய பேச்சு தொண்டர்களுக்கு எந்த அளவு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது? கண்டிப்பா அதிமுகங்கிறது தொண்டர்களுடைய கோட்டம். நீங்க நினைக்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மாதிரி அதிமுக இல்ல. நாங்க தொண்டர்களிடமிருந்து தலைவரை உருவாக்கி இருக்கிறோம், தொட்டில இருந்து தலைவரை உருவாக்கல. இது அதிமுகங்கிறது தொண்டர்கள் கூடி முடிவெடுத்து நடத்துகிற இயக்கம். அது சித்தரஞ்சன் தாஸ் சாலையில் இருக்கிற கிச்சனில் நடத்தப்படுகிற இயக்கம் அல்ல. எனவே எப்பொழுதும் வெற்றி தொண்டர்கள். இந்த தொண்டர்களுடைய மனநிலை நீங்க பாத்தீங்கன்னாலே கோட்டையில அதிமுக கொடி பறக்கும் நாள் தொலைவில் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும்.